நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து கடந்த ஆண்டு 33வது இடம் பாஸ் மாணவர்கள் பர்சன்டேஜில் 33ஆம் இடம் இருந்து இந்த ஆண்டு 27வது இடமாக முன்னேறி இருக்கிறது. கடந்த ஆண்டு வந்து பாஸ் பர்சன்டேஜ் எடுத்திங்கன்னா 91.30 இருந்தது, 90.30 இருந்தது. இந்த ஆண்டு 93.17 உயர்வு அடைஞ்சிருக்கு நம்மளோட பாஸ் பர்சன்டேஜ். அது வந்து அதுக்காக அந்த தேர்வில் தேர்ச்சி அடைந்த மாணவர்களுக்கு முதல்ல என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்காக அந்த சிஓ மற்றும் டிஓஸ் மற்றும் ஹெச்எம் ஸ்கூல் டீச்சர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர் வைஸ் நம்ம சொல்லணும்னா மொத்தம் தேர்வு எழுதின மாணவர்கள் எண்ணிக்கை 21,213 பேர். அதில் தேர்ச்சி அடைஞ்சவங்க 19,764 மாணவிகள் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. 1449 மாணவிகள் தேர்ச்சி அடையவில்லை. அவர்களுக்கு நாளைக்கு வந்து உடனடி தேர்வுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாணவர்களுக்கும் தொடர்ந்து நம்ம ஆசிரியர்கள் மூலமாக அந்த உடனடி தேர்வுக்கு பதிவதற்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம். அவர்கள் அனைவருமே உடனடி தேர்வு எழுத வச்சு அவங்கள எல்லாருமே பாஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் நம்ம மாவட்ட கல்வித்துறை மூலமாக நடவடிக்கை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். குறிப்பாக சொல்லணும்னா ஆண்கள் தேர்ச்சி சதவீதத்தை பார்க்கும்போது ஆவரேஜ் பெண்கள் 95.71% வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஆண்கள் வந்து 90.42% தான் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஓவராலாக இது வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு டிஸ்டிங்ஷன் என்னென்னா அரசு பள்ளிகளில் தேர்ச்சி சதவீதம் வைஸ் பார்க்கும்போது நம்ம விழுப்புரம் மாவட்டம் வந்து 20வது ரேங்கிங்கில் இருக்குது. அரசு பள்ளிகளில் மட்டும் தேர்ச்சி சதவீதம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 20வது இடத்துல இருக்கிறோம். அது கொஞ்சம் நல்ல ஒரு இண்டிகேட்டராக தான் நம்ம கல்வித்துறையில் நம்ம அரசு பள்ளி கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்? இந்த ஆண்டு வந்து 25வது பிளேஸ்ல இருந்து சார் இப்போ 20வது பிளேஸ். ஓவரால் வந்து 2.51 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சார். அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் 5 ரேங்க் வந்து மேலே வந்திருக்கும். 5% மாணவர்களோட ஒழுக்கத்தின் மீது மாவட்ட நிர்வாகம் பள்ளி கல்வித்துறை என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? ஏன்னா அவங்களோட உடை, அவங்களோட ஹேர் கட்டு, அவங்களோட பிஹேவியர் எல்லாமே வந்து ரொம்ப மைனஸ்ல போயிட்டே இருக்கு. பெற்றோர்கள் மத்தியிலையும் அந்த கல்வியாளர்கள் மத்தியில் பெரிய ஒரு சவாலாக பார்க்கப்படுது. இதன் மீது இந்த நடவடிக்கை என்ன மாதிரி இந்த கல்வி ஆண்டிலேயாச்சும் இது மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும்? ஒழுக்கம்ங்கிறது வந்து நம்ம உடையிலையும் மார்க்கெட்டில் வந்து நம்ம ஒழுக்கத்தை டிஃபைன் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் மாணவர்களுடைய பிஹேவியர், ஆட்டிடியூட் அது வந்து நமக்கு முக்கியம். அவங்க எந்த அளவுக்கு அந்த படிக்கிறதுக்கான ஆட்டிடியூடு காட்டுறாங்க. சரி, அது ஒரு ட்ரெஸ் போடுறாங்கிறதுனால அவருக்கு படிக்க மாட்டாருன்னு நம்ம எடுக்க வேண்டாம். ஒரு ஹேர் கட் ஒரு வித்தியாசமாக வச்சுருக்கிறாங்கனால படிக்க மாட்டார், ஒழுக்கம் இல்லாதன்னு எடுக்க வேண்டியதில்லை. பட் அவங்களுக்கான அந்த படிப்பதற்கான ஒழுக்கங்கள் அதுதான் நமக்கு வேணும். அந்த மென்டல் ஆட்டிடியூடு வந்து நல்ல நிலைக்கு கொண்டு வரணும். அது மாதிரி இருக்கிற மாணவர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் அதெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த இதை நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் சார். அதுக்கான நடவடிக்கை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.